கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 34வது வசனம். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் சீடனாக இருந்த பேதுரு இந்த வேளையிலே நடக்க முடியாத 8 வருடமாய் படுக்கையில் இருந்த ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். உடனே அவன் எழுந்திருந்தான். உடனே அவன் எழுந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு நான் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இல்லை? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மாறிப்போவதில்லை. அன்று பேதுருவனுடைய வார்த்தையின் மூலமாய் செய்த அற்புதங்களை இன்றும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஐனேயாவே என்று சொல்லி அந்த மனிதனை கூப்பிட்டு அவனுடைய வியாதியை மாற்றும்படியாய் இயேசுவினுடைய பெயரை சொல்லி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனை குணமாக்குகிறார். மனிதனை குணமாக்குவது அல்ல, இயேசு ஒரு மனிதனை குணமாக்குவது. எவ்வளோ அற்புதமான காரியம்! இன்னைக்கு ஒருவேளை உன் சரீரத்தில் வியாதியோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இயேசு உன் வியாதியை மாற்ற முடியும். அது எவ்வளோ வருஷமாக இருந்தாலும் சரி. 38 வருடம் வியாதியாக இருந்தவனை வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தவர். 8 வருடமாய் வியாதியாக இருந்த ஐனேயாவினுடைய கால்களை திடப்படுத்தின என் ஆண்டவர் இன்றும் உனக்கு அற்புதத்தை செய்வார். நாம் செய்ய வேண்டியது என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளும். நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். இயேசு எனக்கு அற்புதத்தை செய்வார். இயேசு என் வாழ்வில் அதிசயத்தை செய்வார். நான் கேட்கிறவைகளுக்கு என் ஆண்டவர் பதில் கொடுப்பார். என் ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடக்கும். அது ஏன் தாமதம்? நான் கேட்ட உடனே கிடைக்கணுமே நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருடைய நாட்களை அல்லது கர்த்தருடைய கரத்தில் நம்ம கட்டளை கொடுக்குறோம். ஆனால் ஏற்ற வேளையில் நடப்பிப்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நிச்சயமாக செய்வார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் நீ தேவைகளோடு கூட இருக்கிறியா? பலவீனத்தோடு வியாதியோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறியா? யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி கேட்கிறியா? இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். மனிதனை நோக்கி பார்க்காத. இடப்பட்ட மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. யூ லுக் ஆன் டு ஜீசஸ், ஹி வில் டெலிவர் யூ. எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. அன்று பேதுரு இயேசுவின் வார்த்தையை சொல்லி ஜெபித்த பொழுது அற்புதம் நடந்தது. இன்றும் கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். யார் யார் பலவீனங்களோடு வியாதியோடு சோர்வுகளோடு கூட இருக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணம் அடையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிரச்சனைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.